ஹலோ எவ்ரிவன். நம்ம வந்து டிஎன் செட் நெட் டெக் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நம்ம போன வீடியோஸ்லாம் கம்யூனிகேஷன் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ்லேயே வந்து நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கோடிங், டீகோடிங் பற்றி பார்க்கலாம். கோடிங் அப்படின்னா ஒரு லெட்டருக்கு இந்த லெட்டர்னு சொல்லி ஒரு ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஒரு கோட் பண்ணுறது, அதான் வந்து கோடிங். அதிலே வந்து கோடிங், டீகோடிங் 2 கொடுத்துருக்காங்க. அது வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், missions is coded as MIIISNOS, then online is coded as. இப்படி தான் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கேட்டு ஒரு 3 சாய்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து MISSIONSன்னு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே அதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து கீழே எழுதிக்கோங்க. MIIMSIISNOSன்னு எழுதிக்கோங்க. இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எம் வந்து அப்படி எழுதியிருக்காங்க, அதே மாதிரி எஸ்ஸை வந்து அப்படி எழுதியிருக்காங்க. நடுவில் உள்ள டேர்ம்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஐ இங்கே வந்துச்சு, இந்த எஸ் இங்கே வந்துச்சு, அதே மாதிரி எஸ் இங்கே ஐ, இங்கே ஓ, இங்கே என், அப்படி வந்து நடுவில் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்படி எழுதியிருக்காங்களா? அப்போது ஆன்லைன் வந்து எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எப்படி எழுதணும்? ஆன்லைன் எழுதிட்டு ONLINE அப்படி எழுதிக்கோங்க. இப்போ ஓ வந்து அப்படி எழுதிக்கோங்க, இ வந்து அப்படி எழுதிக்கோங்க. நடுவில் உள்ள 4 லெட்டர்ஸ் மட்டும் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த என் வந்து 3வது இடத்துக்கு வந்துருச்சு, இந்த எல் வந்து செகண்ட் பிளேஸுக்கு போயிடுச்சு, இந்த ஐ இங்கே வந்துருச்சு, என் வந்து இங்கே வந்துருச்சு. அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? OLNNIE. இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் பாருங்கள். இப்போ டைகர் வந்து QDFHS அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபிஷ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம அப்படி கோட் பண்ண முடியாது. இப்போது இந்த ஆரை வந்து இங்கே போட்டு, இந்த டி எடுத்து இங்கே போட்டுக்கலாம், ஆர் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து QS கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இந்த டைகர் அப்படிங்கிறத வந்து நம்ம ரிவர்ஸாக எழுதிக்கிறோம். REGIT அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். எப்படி எழுதுகிறோம்? REGIT அப்படி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்காங்களா ஆன்சர், அதை வந்து கீழே எடுத்து எழுதிக்கிறோம். அப்போது QDFHS. ஓகேவா? இதை வந்து எழுதிக்கிறோம். இப்போ வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, Q-1R. இப்போ எப்படி? ABCDEFGHIJKLMNOP அப்போ ஆர்லேருந்து -1 பண்ணால் க்யூக்கு அப்புறம் தானே ஆர் வருது, ஸோ -1. அதே மாதிரி E-1D, G-1F, I-1H, T-1S. இதே மாதிரி தான் வந்து ஃபிஷ்ஷுக்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது FISH நம்ம எப்படி எழுதலாம்? HSIFன்னு எழுதலாமா? அப்போ அதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எழுதணும். ஹெச்சுக்கு முன்னாடி என்ன வரும்? G, எஸ்ஸுக்கு முன்னாடி R, ஐக்கு முன்னாடி H, எஃப்க்கு முன்னாடி E. அப்போ ஒரு ஆன்சர் என்ன? GRHE. அவ்வளோதான். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு சம்ஸும் சால்வ் பண்ணணும். அடுத்த கொஷின் பாருங்கள். தேர்ட் ஒன் பாருங்கள். ஃப்ரோசன் அப்படிங்கிறது வந்து OFAPSTன்னு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ மோல்டன் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதுவும் அதே மாதிரி தான். ஃப்ரோசன் அப்படிங்கிறத வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கிறாங்க. அப்போ என்ன வரும்? NEZORF அப்படின்னு நீங்கள் வருமா? அடுத்தது அது கீழே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து கீழே எழுதுங்க. OFAPST. இப்போ எண்ணுக்கு அடுத்த லெட்டர் MNO, எண்ணுக்கு அடுத்த லெட்டர் O, ஈக்கு அடுத்த லெட்டர் F. அப்போ வந்து +1 பண்ணியிருக்காங்க டோட்டலாக. அப்போ OFAPST இது வந்துச்சா? இப்போ மோல்டனுக்கு வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மோல்டனுக்கு வந்து எப்படி பண்ணலாம்? மோல்டன் வந்து ஃபஸ்ட் ரிவர்ஸ் எழுதிக்கலாம். NETLOM அப்படி எழுதிக்கணும். இப்போ அதுக்கு வந்து எப்படி எழுதலாம்? எண்ணுக்கு அடுத்த லெட்டர் O, ஈக்கு அடுத்த லெட்டர் F, டீக்கு அடுத்த லெட்டர் U. அதே மாதிரி ஃபுல்லாகவே எழுதிக்கணும். அப்போ இதோட ஆன்சர் என்ன? OFUMPN. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், ROR வந்து URDன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ URDயை எப்படி கோட் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது ROR அப்படி எழுதிக்கோங்க, URDயை கீழே எழுதிக்கோங்க. இதுக்கு பாருங்கள், இந்த ஆர்க்கும் இந்த ஆர்க்கும் என்ன கொடுத்துருக்காங்க? UU வந்து காமனாக கொடுத்துருக்காங்களா? அப்போது இங்கே அப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து எதுவுமே இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, அதே மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். இப்போது ஆர்லேருந்து U வேணும் அப்படின்னா R+3, R+3 பண்ணிங்கன்னா U வரும். RSTU. அப்போ 3வது இடத்துல U இருக்கா? அப்புறம் ஓக்கு 3வது இடத்துல R, ஏக்கு 3வது இடத்துல D, எப்படி? BCD. அப்போ ஆர்க்கு U. அதே மாதிரி தான். அப்போ URDUவை மறுபடியும் வந்து +3 பண்ணிங்கன்னா இது கிடைக்கும், U கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து X, +3 பண்ணோம்னா X கிடைக்கும்.
ஆருக்கு வந்து +3 பண்ணோம்னா யூ கிடைக்கும். டிக்கு வந்து +3 பண்ணோம்னா ஜி கிடைக்கும். எப்படி இஎஃப்ஜி ஜி கிடைச்சிருச்சா? யூ +3 பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். ஒன்று சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸ் கொடுத்து அது வந்து நம்பராக கோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இது வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும். எப்படின்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. மீண்டர் அப்படிங்கிறத 451-549 அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்களா? இப்போது இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா MEANDER அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு போன வீடியோவில் பார்த்துருப்போம். A to Z வரைக்கும் ஒரு வேல்யூ வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். A to Z வரைக்கும் 1 to 26 வரைக்கும் நமக்கு வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அந்த லெட்டர்ஸ்க்கான கோட்ஸ். ஓகேவா? A to Z வரைக்கும் 1 to 13 வந்து M வரை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் Nலேருந்து Z வரைக்கும் 14 to 26. ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Aலேருந்து M வரைக்கும் கண்டினியூஸாக எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் 13 வரைக்கும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் Nலேருந்து ரிவர்ஸ் ஆர்டர் எழுதணும். N இப்படி எழுதணும். NOPQ இப்படி எழுதணும். அது வந்து இப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா இது வந்து இப்படி எழுதணும். இங்கே வந்து 14 15 16 17 26 வரைக்கும் எழுதிக்கணும். நீங்கள் வந்து இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஹால்குள்ளே போனோன்னே இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ், கோடிங், டீகோடிங் அப்படின்னு 3 இதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இது பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீண்டரில் எம்க்கு வந்து 4 கொடுத்துருக்காங்களா? இங்கே நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கலாமா? இப்போது இங்கே வந்து பாருங்கள், எம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து அப்படியே எழுதுங்க. எம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 13. அப்புறம் ஈக்கு பாருங்கள், ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்களா? ஸோ எடுத்து அப்படி எழுதியிருக்கோம். ஏவோட வேல்யூ என்ன? 1. என்னோட வேல்யூ என்ன? என்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 14 கொடுத்துருக்காங்களா? அதை எடுத்து அப்படியே எழுதுறோம். அப்புறம் டியோட வேல்யூ என்ன? 4. ஈக்கு 5. ஆரோட வேல்யூ பாருங்கள், 18 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம இங்கே அப்படியே எழுதுறோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன நமக்கு ஒரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்துருச்சு. 5 1 4 5லாம் 5 1 4 5 கரெக்டாக வந்துச்சு. இந்த 4 5 9 மட்டும் இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது? 13 14 18 இருக்குது. அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 4 கிடைக்கிறக்காக 13 என்ன பண்ணியிருக்காங்க? 1 + 3 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சா? 1 + 3 பண்ணால் 4. இப்போ இந்த 2 டிஜிட் இது வந்து இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, சிங்கிள் டிஜிட் நம்பர்லாம் அப்படியே போட்டுட்டாங்க. 2 டிஜிட் நம்பர் மட்டும் 2 டிஜிட்டையும் சிங்கிள் டிஜிட்டை ஆட் பண்ணி அதை வந்து ஒரு நம்பராக போடுறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே வந்து 14 இருக்குது. அப்போ இங்கே என்ன ஒரு 1 + 4 5. இங்கே 5 வந்துருச்சா? அடுத்து வந்து 9 வேணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 18 இருக்குது. அப்போ 1 + 8 9. அவ்வளோதான். இது இங்கே அதுதான் சொல்லியிருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? 4 4 5 1 5 4 5 9 வந்துருச்சா? இப்போ அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து கோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து கோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம எம் பார்க்கலாமா? எம்மோட வேல்யூ என்ன? 13. அப்போ அங்கே என்ன பண்ணலாம்? 1 + 3 4. 4 எழுதிட்டோமா? ஏக்கு என்ன? 1. டீக்கு இப்போ டீ பார்க்குறோம். டீயோட வேல்யூ என்ன? 20. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 2 + 0 2. அதுக்கப்புறம் ஹெச்சுக்கு என்ன போடலாம்? 8. மேத்தமேட்டிக்ஸ் ஈக்கு என்ன வரும்? 5. அப்புறம் மறுபடியும் எம்முக்கு என்ன வரும்? 13. அப்போ அங்கே என்ன போடலாம்? 4. அப்புறம் ஏக்கு வந்து 1. டீக்கு நம்ம என்ன பார்த்தோம்? 20 பார்த்தோமா? அப்போ 2. 1க்கு எவ்வளோ வரும்? சாரி, 1ல் வந்து ஐக்கு எவ்வளோ வரும்? ஐயோட வேல்யூ 9. அப்போ 9 அங்கே அப்படி போடுறாங்க. ABC 3. எஸ்ஸோட வேல்யூ என்ன? 19. அப்போ 19 வந்து எப்படி எழுதலாம்? 1 + 9 10. 10 இருக்கா? அதை மறுபடியும் ஆட் பண்ணோம்னா 1 + 0 1. அப்போ இங்கே என்ன எழுதுறாங்க? 1. அப்போ ஆன்சர் என்ன? 4 1 2 8 5 4 1 2 9 3 1. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து கோடிங். நீங்கள் கொஞ்சம் வந்து நமக்கு உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த கான்செப்ட் பாருங்கள். பலூன்ஸ் ஆர் ப்ளூ. அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? 834ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ரெயின்போ இன் ஸ்கை அதை வந்து 732ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. கார்பெட் இஸ் பியூட்டிஃபுல் 629. பாக்ஸ் இஸ் ஹெவி 325. இப்படிலாம் கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கோட் ஃபார் கேர்ள்ஸும் இந்தியா இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி, இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன கோட் வரும்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பலூன்ஸ் ஆர் ப்ளூ அங்கே வந்து 834 கொடுத்துருக்காங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. செகண்ட் வேர்டில்
1 2 3. ஃபோர்த் வேர்டில் 1 2 3 4 அதான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் வேர்டில் 8 லெட்டர்ஸ், இதில் 3 லெட்டர்ஸ், இதில் 4 லெட்டர்ஸ். அதே மாதிரி தான் கீழே இந்த ரெயின்போக்கு எத்தனை இருக்குது? 4 3 7, இங்கே 2, இங்கே 3. அதை வந்து செகண்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ கார்பெட்டுக்கு என்ன வரும்? 6 2, இங்கே என்ன வரும்? 4 + 5 9. அப்போ 6 2 9. பாக்ஸ் இஸ் ஹெவி, இங்கே என்ன வரும்? 3 2 5. அவ்வளோதான். அப்போ கோட் ஃபார் கேர்ள்ஸ் எப்படி எழுதலாம்? 1 2 3 4. அப்போ இங்கே என்ன வரும்? 4 1 2 3, இங்கே 3, இங்கே என்ன வரும்? 1 2 3 4 5. அப்போ இங்கே என்ன கோட் என்ன? 4 3 5. ஓகேவா? கோட் ஃபார் கேர்ள்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே வந்து 4 3 5 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, வெறும் கேர்ள்ஸுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ என்ன? 1 2 3 4 5. அப்போ கேர்ள்ஸோட கோட் என்ன? 5. அதுக்கப்புறம் இந்தியா இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. பியூட்டிஃபுல் இதுக்கு வந்து நம்ம கோட் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்தியாவுக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 5 2 1, இதுக்கு வந்து 9, இதுக்கு வந்து 7. அப்போ இதோட கோட் என்ன? 5 2 1 9 7. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 2 லெட்டர் கொடுத்து அதுக்கு வந்து 80 கொடுத்துருக்காங்க. என்னென்னா 80 வந்து 18 கோட் பண்ணியிருக்காங்க, பேட் வந்து 320 கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ கேட் எப்படி கோட் பண்ணுவாங்க பார்க்கலாம். 80 வந்து 18 கோட் பண்ணியிருக்காங்களா? ஏ தனி எடுத்து எழுதிக்கோங்க, டி தனி எடுத்து எழுதிக்கோங்க. ஏயோட வேல்யூ என்ன? 1 நமக்கு தெரியும். டீயோட வேல்யூ என்ன? டீயோட வேல்யூ 20. அப்போ இங்கே வந்து 20 எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே நமக்கு என்ன கிடைக்கணும்? 80 கிடைக்கணும். அப்போ அங்கே என்ன பண்ணலாம்? 1 × 2 2, 20 × 2 40. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 80. அதே மாதிரி பேட்டுக்கு பாருங்கள், பியோட வேல்யூ என்ன? 2. அப்போ 2 × 2 4. இப்போது இது பாருங்கள், ஏயோட வேல்யூ என்ன? 1. டியோட வேல்யூ அதே வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே வந்து 80 இருக்கா? அப்போது இங்கே வந்து 80 × 4 எவ்வளோ வரும்? உங்களுக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும், 320. ஓகேவா? நம்ம வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கிற பதிலாக 80 வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் 80யோட வேல்யூ வந்து 80 தெரியும். இப்போ பேட்டுக்கு வந்து 4 தெரியும். அப்போ 80 × 4 320. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கேட்டுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது கேட்டுக்கு வந்து நம்ம எப்படி எழுதலாம்? சியோட வேல்யூ என்ன? 3. அப்போது 3 × 2 6. நமக்கு வந்து 80 வேல்யூ தெரியும். அப்போது 6 × 80 எவ்வளோ வரும்? 480. அப்போ கேட்டோட வேல்யூ என்ன? 480. இப்போ அதே மாதிரி தான் கோட் வந்து 45 கொடுத்துருக்காங்க, கோட் வந்து 41 கொடுத்துருக்காங்க. அப்போ போட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒவ்வொன்றுக்கும் வந்து கண்டுபிடிங்க. ஜியோட வேல்யூ என்ன? ஜிக்கு வந்து 7. அப்போ இங்கே வந்து 7 எழுதிக்கோங்க. ஓட வேல்யூ என்ன? 15. அப்போ அங்கே என்ன வரும்? 6. அப்புறம் ஏயோட வேல்யூ 1. டியோட வேல்யூ என்ன? 20. அப்போ வந்து 20 எழுதிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது? 43 கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 45 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 43 + 2 45. அப்போ கோட்டுக்கு அதே மாதிரி தான். சிக்கு வந்து 3, ஓ 15, ஏ 1, டி வந்து 20. அப்போ இங்கே என்ன வரும்? 39 வருது. நமக்கு என்ன கிடைக்கணும்? 41. அப்போ +2 41. அப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் கூட +2 பண்ணால் நமக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ போட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பி வந்து 2, அதே மாதிரி தான் ஓ 15, ஏ 1, டி 20. இதில் ஆட் பண்ணால் 38 வரும். அப்போ 38 + 2 40. அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். அலகாபாத் வந்து டிபிக்யூ ஜிஓஐ கேகேஓன்னு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ பெங்களூர் வந்து எப்படி கோட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறத எடுத்து அப்படியே எழுதுங்க. அலகாபாத் கீழே இது வந்து அப்படியே கீழே ஒரு கோடு போட்டு எழுதிக்கோங்க. இப்போ ஏலேருந்து டி வேணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க? ஏலேருந்து டி வேணும்னா 1 2 ப்ளஸ் இருங்க. ஏலேருந்து டி வேணும்னா 1 2 3 டைம் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து +3 பண்ணியிருக்காங்க. +3 பண்ணால் டி. அதுக்கப்புறம் எல்லிருந்து பி வேணும்னா பாருங்க, எல்லிருந்து பி வேணும் அப்படின்னா 1 2 3 4. அப்போ +4 பண்ணியிருக்காங்க. இங்கே அப்போ என்ன சீக்வன்ஸ் போகுது? +3 +4 +5 +6 +7 +8 +9 +10 +11. அப்போது அந்த ஒவ்வொரு லெட்டர் கூடயும் வந்து சீக்வன்ஸ் மாதிரி ப்ளஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ அடுத்தது வந்து இங்கே +4 பண்ணணும். அப்போ +5 பண்ணால் க்யூ கிடைக்குமா? பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், எல்லிருந்து +5 பண்ணணும். 1 2 3 4 5 க்யூ வந்துருச்சா? அதே மாதிரி அது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பெங்களூருக்கு எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெங்களூர் எழுதிட்டு கீழே அதே மாதிரி +3 +4 +5 11 வரைக்கும் எழுதிக்கோங்க. இப்போ பியிலேருந்து +3 பண்ணி பார்க்கலாமா? பியிலேருந்து +3 பண்ணுங்கள். 1 2 3. அப்போ எங்கே என்ன வரும்? 5. 5 ஃபிஃப்த் பிளேஸில் என்ன இருக்குது? இ. அப்போ
அப்புறம் ஈலேருந்து +4 பண்ணணும். ஈலேருந்து +4 பண்ணால் 1 2 3 4. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஐ இங்கே போட்டாச்சா? அப்புறம் n-லேருந்து +5 பண்ணணும். அப்போது 1 2 3 4 5 என்ன கிடைக்கும்? எஸ். இதே மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இதே மாதிரி சம்ஸ் வந்து நீங்கள் நிறையா சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த கோடிங் அப்படின்னா இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலலாம் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க். ஆனால் இது வந்து பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சிலர் வந்து இதை ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பண்ணலாம்.